ரசிகர்கள் வெறும் கவர்ச்சி கன்னியா மட்டுமே பார்த்துட்டு இருந்த சில்க் ஸ்மிதா அவர்களின் நடிப்பு திறமையை முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் பாரதி ராஜா தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம தமிழக கிராமங்களின் மண் வாசனைகளையே தன் படத்தோட மைய கதாபாத்திரமாக கொண்டு பல தமிழ் படங்களை இயக்கியிருந்தாலும் பாரதி ராஜா அவர்களுக்கு அவரோட முதல் தேசிய விருது ஒரு தெலுங்கு படத்துக்காக கிடைச்சது. அது என்ன படம் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களுக்கு அடுத்ததா தமிழ் சினிமாவுக்கு பல முக்கிய நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தின பெருமை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே சேரும். பல நட்சத்திரங்களை பாரதி ராஜா அவர்கள் அவர் திரைப்படத்து மூலமா அறிமுகப்படுத்தியிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல வளையல் வித்துட்டு இருந்த பாண்டிக்கண்ணு அவர்கள் தான் இந்த நடிகர் பாண்டியன். இவரை தான் பாரதி ராஜா மண்வாசனை படம் மூலமா அறிமுகப்படுத்தி வச்சாரு. கார்த்திக் மற்றும் ராதா அறிமுகமான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் அவங்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான படம் இல்ல, தமிழ் சினிமாக்கே ஒரு மிக முக்கியமான படம். ஒரு பிராமண கதாநாயகனுக்கும் ஒரு கிறிஸ்துவ கதாநாயகிக்குமான காதல் கதையான இந்த படத்துல கவர்ச்சி கன்னியா மட்டுமே பார்த்துட்டு இருந்த சிலுக்கு சுமிதா அவர்களின் நடிப்பு திறமையையும் இதே படத்துல வெளிக்கொண்டு வந்திருந்தாரு பாரதி ராஜா அவர்கள். அதே படத்துல தியாகராஜன் அவர்களையும் ஒரு நடிகரா அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தியாகராஜன் அவர்களுக்கு அந்த படத்துல குரல் கொடுத்ததும் பாரதி ராஜா அவர்கள் தான். பொங்கி போடத்தான் வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணல. வித்தியாசமான படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த பாரதி ராஜா அவர்கள் 6 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. அவர் முதல்ல தேசிய விருது வாங்கின படம் அவருடைய அலைகள் ஓய்வதில்லை படத்துடைய தெலுங்கு வெர்ஷனான சீத கோக சிலகா என்ற படத்து மூலமா இயக்குனர் இமயம் அவர்களுக்கு முதல் தேசிய விருது கிடைச்சது. பாரதி ராஜா அவருடைய வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரதி ராஜா அவர்களின் ஃபேமஸ் ஓப்பனிங்கான என்னினே தமிழ் மக்களே பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்ற இந்த ஓப்பனிங் டைட்டில் கார்டு எந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது எந்த படத்துல வந்ததுன்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.